கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 14ஆம் அதிகாரம் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மத்தேயு இயேசு கிறிஸ்துவனுடைய காலங்களிலே நடந்த சம்பவங்களை கால அட்டவணையின்படி எழுதாமல் நிகழ்வுகளின் அட்டவணையின்படி எழுதுகிறார். இந்த 14ஆம் அதிகாரத்தின் சம்பவத்தை நீங்கள் 4ஆம் அதிகாரத்தின் சம்பவத்தோடு அடுத்தபடியான நிகழ்வாக நீங்கள் புரிந்து கொண்டு படிக்கும்போது இது உங்களுக்கு அழமை புரிய வாய்ப்புண்டு. இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே யோவான் ஸ்நானகன் சிறையில் வைக்கப்படுகிறார். அவர் சிறையிலே உயிரோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்திலே வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு இயேசு கிறிஸ்துவானால் பதிலளிக்கிறதை நாம் கேள்விப்பட்டோம், அதை தியானித்தோம். இந்த குறிப்பிட்ட 6 மாத காலத்தின் நிறைவிலே யோவான் ஸ்நானகன் சிறைச்சேதம் பண்ணப்படுகிறார். அந்த சிறைச்சேதம் நடந்த அந்த நிகழ்வு நடந்தது எப்படி என்பதை இந்த 14ஆம் அதிகாரத்திலே வர்ணிக்கிறார் மத்தேயு. இந்த சுவிசேஷத்தை புத்தகத்தை வாசிக்கிறவர்களும் இந்த சுவிசேஷ புத்தகத்திலிருந்து எடுத்து செய்தி கொடுப்பவர்களும் மத்தேயின் பெயரை குறிப்பிட்டு அவருடைய பெயரினாலே இன்றும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இது ஒரு விதமான ஆணித்தரமான அடையாளம். நமக்கு சுவிசேஷ நிமித்தமாக நாம் செய்யும் ஒவ்வொரு பணிகளும் தலைமுறையாக கொண்டாடக்கூடிய பணியாக அது அமையும். பூமியிலே இவ்வளவு நினைவு கூறுவார்கள் என்றால் பரலோகம் எவ்வளவாய் நினைவு கூறும் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இங்கே மத்தேயு முக்கியமான ஒரு குறிப்பை பதிவு செய்கிறார். யோவான் ஸ்நானகன் மரித்து 6 மாதம் கழித்து இயேசு கிறிஸ்துவானவரும் அவருடைய பாணியிலே மரிப்பார். மனிதன் செய்த பாவங்களை தைரியமாக சுட்டிக்காட்டிய யோவான் ஸ்நானகன் கடைசி வரைக்கும் அதிலே தைரியமாய் இருந்தார். அதுல எந்தவித காம்ப்ரமைஸும் ஒளிவு மறைவும் மாய்மாலமும் மற்றவராக யோவான் ஸ்நானகன் காணப்பட்டார். முதல் முந்தைய அதிகாரங்களில் நாம் தியானித்தது போல இயேசு கிறிஸ்துவானுடைய சகல ஊழியத்திற்கும் இவரே வழியை ஆயத்தம் பண்ணினவராய் இருந்தார். கிறிஸ்துவை போல அரசாங்க சூழலிலே நியாயம் தீர்க்கப்பட்டு மரண தண்டனை கொடுக்கப்பட்டவர். மகா ஏரோதனுடைய பிள்ளைகள் அந்த பாலஸ்தீன தேசத்தை பங்கிட்டு அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு பெயர் கார்பங்கு தேசாதிபதி என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் இதை டெட்ராக் என்று சொல்லுவார்கள். கலிலேயா, பீரியா இந்த பகுதியை ஹெராது ஆந்திபாஸ் என்பவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். யூத பாந்தியத்திலே அர்க்கிலவுஸ் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானர் ஊழியம் செய்ய ஆரம்பித்திலிருந்து அநேக அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நிகழ்கிறது. யோவான் ஸ்நானகன் மரித்திருக்கிறார். அப்பொழுது கொலை செய்த அந்த ஏரோதுக்கு யோவான் ஸ்நானகன் தான் உயிரோடு எழுந்தி விட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம் வருகிறது. அவன் இயேசு கிறிஸ்துவை காண வாஞ்சையாய் இருக்கிறான், இருமனம் உள்ளவனாய் இருக்கிறான். யோவான் ஸ்நானகனை அவன் விரும்பினாலும் அவனை கொல்லாமல் சிறையிலே வைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஸ்நானகன் ஏரோதியாலை திருமணம் செய்திருப்பது தவறு என்பதை அழகாக சுட்டிக்காட்டினார். இந்த சகோதரனின் மனைவி பிலிப்பு என்கிற தன் சொந்த சகோதரின் மனைவியை இவன் எடுத்துக்கொண்டான். அவளுக்கும் இந்த வாழ்விலே மன விருப்பம் இருந்தது. இது அதிகமாக பிரசித்தம் பண்ணப்பட்டபடினாலே ஏரோது அவனை கொல்ல துடித்தான். ஆனாலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி இருப்பதனாலே அவரை கொல்ல பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் மத்தேயு திரும்பி பார்த்து எழுதுகிறார், நினைவு கூர்ந்து எழுதுகிறார், மலரும் நினைவுகள் போல. இந்த சம்பவத்தை நீங்கள் ஆழமாக வாசிக்கும் போது ஏரோதியாலும் அந்திபாசும் தாரணம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யோவான் ஸ்நானகனை கொலை செய்வதற்கு. அதை ஒரு அரசாங்க ஆணையாக நிறைவேற்ற வேண்டும், தடுப்பில்லாத ஆணையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நடனம் ஆட வைத்து அந்த மகளை அதை கேட்க வைத்து அவனுடைய தலையை சிறை சேதம் பண்ணினார்கள். இது திட்டமிட்ட ஒரு கொலை சதி என்பதை இங்கே விளக்கப்படுத்துகிறது. இவைகளெல்லாம் யோவான் ஸ்நானகன் அறிந்திருந்தாலும் எத்தனை விதமான சதி திட்டங்கள் இருந்தாலும் உண்மைக்கும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் அவர் ஒருபோதும் பாதகம் செய்யவே இல்லை. மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக ராஜா துக்கமடைந்தது போல அடைந்து ஆணை பிறப்பித்தான். இப்படியாக யோவான் ஸ்நானகன் ஜனனம் முதல் மரணம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவானவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினான். நமது வாழ்க்கையிலும் தேவன் ஒரு குறிப்பிட்ட அழைப்பை வைத்திருப்பார். நமது ஓட்டத்திலே ஓடி நமது அழைப்பை நிறைவு செய்வதற்கு நாம் ஒருபோதும் தயங்கக்கூடாது. இது நடப்பது எருசலேம் யூத பிராந்தியத்தில் இந்த யோர்தான் நதிக்கரையிலே நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் கலிலி பிராந்தியத்திலே இருக்கிறார். அங்கே அவருக்கு கேள்விப்படுகிறார் இந்த காரியத்தை குறித்து. அவர் மிகவும் வேதனைப்பட்டு அவர் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் துக்கம் அனுசரித்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் அங்கள் ஜனங்கள் அவரிடத்தில் ஓடி வந்தார்கள். காரணம், அவர்களுடைய குரு அங்கே வழிகாட்டி அங்கே மரித்து விட்டார். அவர்கள் இனி போதகத்தை தேடி இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடி வருகிறார்கள். தங்களுடைய குரு வழிகாட்டி இறந்து விட்டதனால துக்கம் அனுசரிப்பதற்காக அவரோட கூட அவர்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். அதனால் வேதம் இப்படி பதிவு செய்கிறது, திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மனதுருகினார். எப்பொழுதெல்லாம் அவர் மனதுருகிறார் என்று நாம் வாசிக்கும் போது மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல இவர்கள் இருக்கிறார்களே என்று அவர் வேதனைப்படுவதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜனங்களுக்கு வழிகாட்டிகள் வேண்டும் என்பதை ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்துவானர் வலியுறுத்துகிறார். அவர் துக்கமாய் இருப்பதற்காக வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போயிருந்தார். அப்படியே மக்களும் அவரை தேடி ஒரு குருவின் அரவணைப்புக்காக அவரை தேடி அந்த வனாந்தரமான இடத்திற்கு வந்து விட்டார்கள். ஒரு நாள் முழுவதும் அவரோடு இருக்கிறார்கள். இந்த துக்கத்தின் வேதனையிலே அவர்கள் சோர்ந்து போயிருந்தபடினாலே அவர்களுக்கு உணவு கொடுக்க தேவன் விரும்புகிறார். அதே வேளையிலே தன் குடும்ப நண்பனாகிய யோவான் ஸ்நானகன் தன் தாயின் இனத்தாளாகிய தாயார் பெற்ற மகனின் மரணத்திற்கு போஜனம் கொடுத்து துக்கம் கொண்டாடினார் என்றும் பார்க்கலாம்.
மனிதர்கள் எப்பொழுதுமே நம்மேல் பாரம் சுமந்துவிட வேண்டாம், அதை தவிர்ப்பது எப்படி என்று போராடுவார்கள். நானும் கூடத்தான். ஆனால் கிறிஸ்துவோ எப்பொழுதும் பிறருடைய பாரத்தை தன்மேல் சுமந்து கொள்கிறவராக காணப்படுகிறார். இதை நாம் 15ஆம் வசனத்திலே பதிவு செய்வதை பார்க்கிறோம். இங்கே ஒன்றும் கிடைக்காது, அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சீசர்கள் அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் அவரோ நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். எப்பொழுதுமே மனித அளவீடும் தேவனுடைய அளவீடும் மாறுபட்டதா இருக்கும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம். மனிதன் தனது கண்களுக்கு தெரிந்தவர்களை பார்க்கிறான், தேவன் கண்களுக்கு அப்பாற்பட்ட ஆவி நிலையிலே காரியங்களை பார்க்கிறார். மனிதன் எப்பொழுதும் தனது லிமிட்டேஷன், எல்கை வரையறையை அவன் பார்க்கிறான். தேவன் ஆல்வேஸ் ஹி சீஸ் அன்லிமிட்டெட் பவர். அவரிடத்தில் இருக்கிற சர்வ வல்லமையை தேவன் பார்க்கிறார். 17ஆம் வசனத்துல இதை அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று சொல்லி குறைவிட்டு மதிப்பிட்டு, குறைந்து மதிப்பிட்டு இந்த காரியங்களை சொல்லுவதை பார்க்கிறோம். இல்லை என்ற சொல் மனிதனுக்கு ஈஸியாக வந்துவிடும். இவ்வளவுதான் என்று குறைந்து மதிப்பிடுவதும் மனிதனுக்கு ஈஸியாய் வந்துவிடும். ஆனால் தேவனிடத்திலோ எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவையும் கொடுத்தால் அதை ஆண்டவர் அற்புதமாய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் என்பதை நாம் இதில் புரிந்து கொள்கிறோம். தன்னிடத்தில் உள்ளதை வைத்து பகிர்ந்து கொடுக்கவே தேவன் விரும்புகிறார் என்பதையும் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அழகான வேத சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவானவரை செய்து காட்டுகிறார். அப்பங்களையும் மீன்களையும் மல்டிப்ளை உருவாக்கிவிட்டு அல்ல, அவர்களை அமர பண்ணிவிட்டு ஜெபிக்கிறார். இதுதான் காணாமல் விசுவாசிக்கிற விசுவாசம். விசுவாசத்தின் ஒரு அளவீடை, ஒரு மாதிரியை இங்கே சீசர்களுக்கு நடத்தி காண்பிக்கிறார். அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து கொடுத்தார். எலியாவின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த சாரிபாத் விதவனுடைய வீட்கள் நடந்த அற்புதத்தை இங்கே நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அன்றும் இன்றும் சுட்ட அப்பமோ சுடாத மாவோ, வானத்தில் விழுந்து விழும் முழு தானியமாகிய மன்னாவோ, உணவுகள் எப்பொழுதும் தேவனுடைய கரத்திலிருந்து தான் மனிதர்களுக்கு வருகிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. இங்கே ஒரு யூனிட்டி, கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானர் சொல்ல சீசர்கள் கீழ்ப்படுகிறார்கள், சீசர்கள் சொல்ல விசுவாசிகள் கீழ்ப்படுகிறார்கள். இந்த கூட்டு மொத்த கீழ்ப்படிதலின் விளைவுதான் மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டாடியது. கீழ்ப்படிதல் தான் விசுவாசம், விசுவாசம் தான் கீழ்ப்படிதல். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி ஆனார்கள். தேவ கரத்திலிருந்து கிடைக்கும் எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு ஆசீர்வாதமும் திருப்தியை தரும். மீதியானவைகளை எடுப்பார்கள். ஒரு சிறு பையன் சிறு துணியிலே புதிந்து வைத்திருந்த இந்த அப்பமும் மீனும் தேவன் ஆசீர்வதித்ததினாலே சாப்பிட்டது மாத்திரம் அல்லாமல் 12 கூடைகள் நிறைய எடுக்கப்படப்பட்ட துண்டா இருக்கிறது. 21ஆம் வசனத்திலே ஸ்திரீகளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளும் அங்கே இருந்தார்கள், அவர்களும் சாப்பிட்டு இருக்கிறார்கள். பிள்ளைகளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புருஷர்கள் மாத்திரம் எண்ணப்பட்டிருக்கிறார்கள். 5000 பேரா இருந்தார்கள். ஏனெனில் கூட்ட நெரிசலிலே, கூட்டங்களிலே உணவை கண்டு பிள்ளைகள் அங்கே ஓடுவதும் இங்கே ஓடுவதும், பாட்டி இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுவதும் இப்படியாக அங்கே இங்கேயுமாக ஓடுவார்கள். அதனால் எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்களை கொண்டு வருவது மிக கடினம். அதனால் ஆண்களை மாத்திரம் எண்ணி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் வேதம் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குறிப்பிடுவதற்கு மறக்கவில்லை. இந்த யோவான் ஸ்நானனுடைய குரூஷியல் டெத்தோட, அந்த வயலண்ட் டெத்தோட மனவேதனையிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வருவதற்காக அவர்களுக்கு போஜனம் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி அனுப்பி வைக்கிறார் தேவன். மத்தேயு இதை மிக தெளிவாக எழுதுவதற்கு ஒரு முக்கிய காரணம், இயேசு கிறிஸ்துவானவர் உடைக்கப்பட்ட ரொட்டியாக அவர் இருக்கிறார் என்பதையும், வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து அந்த ரொட்டியை எடுத்து பிட்டு மக்களுக்கு கொடுத்தது என்பது இறுதி காலங்களிலே தேவன் நமக்காக ஏற்படுத்தின உடன்படிக்கையை போல அமைகிறது. ராபோஜனம் என்று சொல்லுகிற லார்ட் சப்பருக்கு அடையாளமாக இது இருக்கிறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய துக்கம் இன்னும் தீரவில்லை. ஆதலால் அவர் தனித்திருக்க விரும்பினார். ஜனங்களை எல்லோரையும் அனுப்பிவிட்டு சீசர்களையும் அக்கறைக்கு ஏறி போகும்படி சொல்லிவிட்டு தாம் அங்கே தனித்திருந்தார். மாலை தொடங்கி இரவு வரைக்கும் அவர் தனிமையிலே அங்கே ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணினார், தனித்து ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காலங்கள் மிக நெருங்கி விட்டது. அவர் யோவான் ஸ்நானகனை போல மரிக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது. இனி அடுத்த பலி அவர்தான் நித்திய பலியாக, ஒரே பலியாக செய்து முடிக்க வேண்டிய பணியின் நிமித்தமாக அவர் தனித்து தம்மை ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தார். படவிலே சென்றவர்கள் நடுக்கடல் சென்று விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 19 கிலோமீட்டர் அகலத்தை உடையதாகத்தான் இந்த கடல் காணப்பட்டது. வசனத்தின் படம் 4ஆம் ஜாமத்திலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இது 3 மணி வேளையாக இருக்கலாம். 26 சீசருடைய மனதிலே மரண பயம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். யோவான் ஸ்நானகனின் மரணம் அநேகரை பாதித்திருந்தது. ஆதலால் கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிறதை காணும் போது அவர்கள் பயந்து ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள். இவர்கள் எல்லோருமே யோவான் ஸ்நானகனின் சீசர்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி தான் இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சீசரானார்கள். ஆதலால் அவர்களால் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலையிலே அவர்கள் அலறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவான நமது உள்ளங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிந்தவர் ஆனபடினாலே இவர்கள் பயந்து
புரிந்து கொண்டிருப்பதை அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே உணர்ந்திருக்கிறார். ஆதலால் காப்பாற்றும்படியாக அவர் கடலின் மேல் நடந்து வருகிறார், தீ விரித்து வருகிறார் என்பதை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். அவருடைய அடிமனதின் ஆழத்திலே இருந்த பயத்தை அறிந்த ஆண்டவர், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று கூறுகிறார். இது நமது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. வாழ்க்கையின் பல போராட்டங்களும் சந்தேகங்களும் கவலைகளும் பயங்களும் நம்மை சூழ்ந்திருக்கும் போது நமக்கு என்ன செய்வதென்று திகைத்திருப்போம். அப்பொழுது தேவன், நான் உங்களோடு இருக்கிறேன், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று எப்பொழுதும் சொல்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்பதை இங்கே நிரூபித்து காட்டுகிறார். இன்று நாம் அனுபவித்து விசுவாசத்தை நம் வாழ்க்கையிலே பல அனுபவங்களை அனுபவித்து விட்டு இந்த புத்தகங்களை எல்லாம் படிக்கும்போது நம்மால் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் அவர்களோ எதிர்பார்த்திருந்த மேசியா இவர்தானோ என்ற ஒரே சந்தேக கண்ணோடு தான் அவர்கள் பழகி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் இன்னும் மரிக்கவில்லை, உயிர் தெழவில்லை. அதனால் அநேக வேளைகளிலே சீசர்களை நாம் பழித்து பேசிவிடுவோம். ஆனால் தேவன் ஒருபோதும் தயங்காமல் அவர்களிடத்திலே தனது வல்லமையை நிரூபித்துக் கொண்டே இருப்பார். அவர்களால் நம்ப முடியவில்லை. நீர்தானா, நீர்தானே என்றால் நான் நடந்து வரும்படி எனக்கு கட்டளை கொடும் என்று கேட்கிறான். அவர்களை சுற்றி அப்படிப்பட்ட கொடூரமான சூழல்கள் இருந்தது. கிதியோன் ஜெபித்தான் அல்லவா? தேவன் அதை தவறு என்று சொல்லவில்லை. அவர் வா என்றார். கிறிஸ்துவானவர் எப்பொழுதுமே தம்மை நோக்கி அழைக்கிறவராக காணப்படுகிறார். பேதுரு மிக தைரியசாலி, ஜலத்தின் மேல் நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. படவை விட்டு இறங்குவதே மிகப்பெரிய கஷ்டம். அதற்கு தைரியம் வேண்டும். அவன் கடலின் மேல் நடந்திருக்கிறான். நம் வாழ்க்கையிலும் விசுவாச வாழ்க்கையிலே ஆரம்ப காலம் இப்படித்தான் இருக்கும். போக போக நம்மை சுற்றி இருக்கிற அலைகளையும் கஷ்டங்களையும் மனிதர்களின் பேச்சுகளையும் கூக்குரலையும் கேட்டோமானால் நாமும் பயந்து நடுங்கி விடுவோம். தேவ சத்தத்தை மாத்திரம் கேட்டு அவருடைய முகத்தை மாத்திரம் கண்டு நாம் வாழ்க்கையை வாழ துணிவோமானால் நமக்கு வருகிற எல்லா போராட்டங்களிலும் அவர் கரம் நீட்டி நம்மை அழைத்து அணைத்துக் கொள்வார். 30ஆம் வசனத்திலே அழகான ஒரு ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மூழ்கையில் என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அநேக வேளைகளில் அவன் விசுவாசமற்றவன் என்று சொல்லி நாம் நியாயம் தீர்த்து விடுவோம். அவன் இறங்கி வர கட்டளையிடும் என்றான். அவா என்றார், இறங்கிவிட்டான். உடனே கீழ்ப்படுகிறான். சோதனைகள் வருகிறது. அதிலே மூழ்கும் போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். திரும்ப படவுக்கு அவன் ஓடுவதற்கு அவன் நினைக்கவில்லை. இன்னும் தேவன் உதவி செய்ய வல்லவர் என்பதை அவன் விசுவாசித்தான். அவனுக்குள்ளாக விசுவாசம் வளர்கிறதே ஒழிய குறையவில்லை. உடனே இயேசு அவன் கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். He always ready to help us. விசுவாசித்தாயே, ஏன் இடையிலே சந்தேகப்பட்டாய்? ஏனெனில் பேதுருவை கொண்டுதான் தேவன் இந்த விசுவாச வாழ்க்கையை துவக்க வேண்டும், மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவான் கரம் பிடித்தவுடனே அவன் மூழ்கவில்லை. அவர்கள் படவிலே ஏறினார்கள். காற்று அமர்ந்தது. நம்மை சுற்றி எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அத்தனை எதிர்ப்புகளும் நமக்கு சாதகமாக மாற்றுவதற்கு தேவனால் முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் ஒருவேளை நம்மளை பழிக்கலாம், நம்மை பயமுறுத்தலாம், இது இப்படித்தான் நடக்கும் என்று கணித்து சொல்லலாம். ஆனால் அத்தனை நெகட்டிவ், அத்தனை எதிர்மறையான எண்ணங்களையும் நமக்காக நன்மையாக திசை திருப்ப வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழல் அவர்களுக்கு புரியும் என்பதனாலே படவிலே இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டார்கள். நீ மேசியா, நீர் தேவனுடைய குமாரன் என்று யூதர்கள் உடனே யாரையும் சொல்ல மாட்டார்கள். தேவதூசணம் என்று அவர்களுக்கு தெரியும். இவைகளெல்லாம் கண்டபடினாலே நீர் உண்மையிலே தேவகுமாரன் என்று சொல்லி அவரை தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டிலே சேர்ந்தார்கள். புறஜாதியார் தேசத்திலே அங்கு இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இவர் இன்னார் என்றும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் என்றும் அறிந்து அநேக பிணியாளியர்களையும் சொஸ்தமாக்கும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். மனிதர்களை தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டிய பங்கு நமக்குண்டு. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள் என்று வார்த்தையாகிய தேவன் வேத புத்தகம் நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தையை தொடுவதற்கும் வாசிப்பதற்கும் விசுவாசிப்பதற்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பங்கு, பொறுப்பு நமக்கு இருக்கிறது. உலக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் செயலாற்ற வேண்டும் என்பதை இந்த கெனசரேத்து மக்கள் நமக்கு போதிக்கிறார்கள். நமது வாழ்க்கையும் கிறிஸ்து வண்டவிலே மனிதர்களை கொண்டு வருவதற்காக செயல்படுவதற்கு தேவன் அனுகிரகம் பாராட்டுவாராக. ஆமென்.